சர்வதேச அளவில் பெற்ற தொடர் வெற்றிகளின் மூலம் இந்தியாவில் செஸ் விளையாட்டு பிரபலமடைந்திருப்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தெரிவித்துள்ளார். சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் சந்தானகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடைசி ஒலிம்பியாட் இங்கே நடக்கும்போது பெனல்டி மேட்டில் உஸ்பெகிஸ்தான் அகேன்ஸ்டாக லாஸ் பண்ணி அப்புறம் ஃபைனல் ரவுண்டில் நமக்கு பிரான்ஸ் கிடச்சிருந்தது. இந்த ஒலிம்பியாட் போகும்போது என்ன மைண்ட் செட்டாக இருந்தது? லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்தோம். அந்த உஸ்பெகிஸ்தான் மேட்ச் லைக் ஒரு சில மொமெண்ட்ஸ் நம்ம பக்கம் போயிருந்துச்சுன்னா நம்ம கோல் வின் பண்ணியிருப்போம். பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே போன வாட்டியை விட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய டாப் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடி இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் ஆச்சு லாஸ்ட் இயர்ஸ் ஒலிம்பியாடும். இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் வந்து டாப் ரேட்டடாக இருந்தால் கூட நம்பர் 3 விளையாடுறாரு, கண்டினியூஸாக வின் பண்ணியிருந்தாரு. அர்ஜுனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்குறீங்க? சூப்பராக ஆடிருந்தான். லைக் கேம் குவாலிட்டிஸ் கூட ரொம்ப ஹை லெவலாக இருந்துச்சு. அண்ட் அதே தான் குகேஷும், ரெண்டு பேருமே வந்து லைக் வேறு லெவலில் ஆடிருந்தாங்க. அண்ட் லைக் அர்ஜுன் தேர்ட் போர்டு ஆனது வந்து கேப்டனை தான் கேட்கணும். அண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் பட் எனக்கு வந்து நான் எந்த போர்டில் ஆடினாலும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் வந்து தேர்டில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் குகேஷும் ஃபர்ஸ்ட்டில். ஸோ அண்ட் ஐ திங்க் இது வந்து லைக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதோட விக்டரி வந்து ஒரு 1983 இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு மொமெண்டம், அந்த மாதிரி ஒரு செஸ்க்கான ஒரு மொமெண்டமாக இது பார்க்குது. எப்படி பார்க்குறீங்க செஸ்க்கான ஒரு கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும்? இப்போ 2014 இந்தியா மெடல் வின் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது, ஆனால் இன்னைக்கு பெரிய கவரேஜ் இருக்குது. செஸ்ஸோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ பயங்கர பாப்புலர் ஆயிருக்கு செஸ். அண்ட் வந்து ஐ திங்க் இதெல்லாம் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஆட் ஆகும். பட் ஐ திங்க் 2014 வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறதுன்றது வந்து அப்போ வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் நான் அதை லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்ட். அப்போது அந்த டீமோட கேம்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா அப்போது நான் 10 வயசு தான். ஸோ அப்போ வந்து எனக்கு லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து லைக் இப்போ நம்ம சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் இதெல்லாம் வந்து இன்னும் லைக் செஸ்ஸை பாப்புலர் ஆகிட்டு வருது.